வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜீஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோ எப்படின்னா, ஒரு விளக்கமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என் தரப்பு விளக்கத்தை நம்ம ரஜினி சாருடைய ஃபேன்ஸ் நம்ம சேனலில் நிறைய பேர் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆரம்பத்துலேருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் இது. அப்புறம் என்டிஏ தம்பிகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நீங்கள் திடீர்னு சப்போர்ட் பண்ணுறீங்களா, உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது, நீங்களும் எங்கள் முதுகில் குத்திடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் விஜய் நான் எதுக்கு நீங்கள் தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து திமுக காசு வாங்கிட்டு வீடியோ போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு டிவிகேவுடைய விஜயுடைய அந்த தோழர்கள். ஸோ இப்படி எல்லாருக்குமே நம்ம சேனல் மேலே ஒரு மாதிரியான நிறைய பாசிட்டிவ் நிறைய எழுதுறீங்க. சில கமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் வரும். அப்போ நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துட்டு சேனலில் அப்படியே பயணம் பண்ணால் பார்க்குறவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எனக்கும் நான் என்ன சொல்ல வந்தேன், அவங்கக்கிட்ட என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் தான். இப்போயும் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் தான் எப்போயுமே. அவர் வந்து நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனல் அப்படின்னு சொல்லலாம்ல. எல்லாருக்குமே ஒருத்தரை பார்த்தோன்னே, எப்பா இந்த மனுஷன் மாதிரி நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லி யாராவது பார்த்தா நமக்கு பிடிக்கும். அவங்கள மாதிரியே வரணும்னு நினப்போம். அப்படி ரஜினி சாரை பார்த்து வளர்ந்த இன்றைக்கி 90s கிட்ஸ் நிறையா இருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தன். ரஜினி சார் மாதிரி சூப்பர் ஸ்டார் ஆகணும் இல்லை, அவர் மாதிரி அந்த லைஃப்பில் அந்த பஸ் கண்டக்டர் வந்து இவ்வளோ பெரிய உயரத்தை அடைஞ்சதுனால அந்த மாதிரி நம்மளும் கீழே இருக்கிறோம். ஸோ நம்ம லைஃப்பில் மேலே ஒரு நாள் வரணும். எப்படி இந்த மனுஷன் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தாரோ நம்மளும் வரணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்து. அப்படியே பார்த்து ரஜினி சாரை பிடிச்சி அவருடைய படங்களும் பிடிச்சி அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவர் அந்த டேரக்டர்லாம் இன்டர்வியூ கொடுப்பாங்களா, அந்த டைம் பங்க்சுவாலிட்டினா ரஜினி சார் எப்படி அந்த ஆன் டயத்துக்கு ஷூட்டிங் வருவார். அப்புறம் மெயினாக வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம், அது வந்து எனக்கு ரஜினி சாருடைய ஸ்பீச்சில் ரொம்ப பிடிச்சது. அவர் ஆன்மீகத்தை பற்றி பேசின புத்தகங்கள் நிறையா வந்து நான் வந்து சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் புக் வாங்கி படிக்கிற அளவுக்கு நமக்கு அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீ மைண்ட் கிடையாது. யூடியூப்லலாம் போட்டு கேட்பேன். அவர் ஏதாவது ஒரு கடவுளை பற்றி பேசுகிறாருன்னா அந்த கடவுளுடைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து கேட்பேன். ஸோ அந்தளவுக்கு அவர் அட்மையர் பண்ணுற ஆள் தானா. அந்த மாதிரி தான் அவருக்காக தான் 2017 அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம யூடியூப் சேனல் அன்றைக்கி ரஜினிகாந்த் 360ங்கிற பேரில் ஆரம்பித்த இந்த சேனலோட ஹிஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஆரம்பமானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், சூப்பர் ஸ்டார் அவர்கள் கொரோனா டைமில் நிறையா பிரச்சனைகள் வரலை. அதுக்கப்புறம் நம்ம அரசியல் பேசுகிறதுக்கு விட்டாச்சு. இப்போ திரும்ப நம்ம திடீர்னு இப்போ ஒரு சில மாதங்களாக என்டிகே ஆதரவு நிலைப்பாடு மாதிரி வீடியோக்கள் போடுறோம். இந்த பக்கம் டிவிக்கு அட்டாக் பண்ணுறோம், நடுவில் சினிமா செய்திகள் பேசுகிறோம். இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், நீங்கள் ஏன் திடீர்னு ரஜினி சாருடைய ஃபேனாக இருந்துட்டு என்டிகே ஆதரிக்கிறீங்க? நாம் தமிழர் தம்பிகள் தானே பார்த்தீங்கன்னா கடுமையாக ரஜினி அவர்களை அட்டாக் பண்ணாங்க. எப்படி உங்களால் மனசு வருது? அப்படி ஒரு ரஜினி ரசிகராக இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி நாம் தமிழர் ஆதரிக்க முடியும் உங்களால் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே இங்கே தமிழ்நாட்டில் இருந்து சரி, இந்தியாவிலையும் சரி, ஒரு மாற்றம் வந்துடாத அரசியல் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் நம்ம எல்லாருமே. இது ஒவ்வொரு தேர்தல் நடக்கும்போது எல்லாருக்குள்ளேயும் மைண்ட் இருக்கும், அடப்போங்கப்பா டிஎம்கே ஆண்டுட்டாங்க, ஐடிஎம்கே ஆண்டுட்டாங்க, யாராவது புதுசாக ஒருத்தவங்க ஆண்டா போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காமனாக அந்த யங்ஸ்டருக்கே உள்ள மைண்டு தான் எனக்கும், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இருக்கிற மைண்டு தான் எனக்கு இருந்துச்சு. அப்போ ரஜினி சார் அரசியலுக்கு வரங்கும் போது நமக்கு அது ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. அப்பா சூப்பர் ஸ்டார் வர்றாரு, இப்படியா டிஎம்கே ஐடிஎம்கேவை காலி பண்ணி அவர் ஆட்சிக்கு வந்துடுவார். அவர் என்ன மெயினாக சொன்னார்னா சிஸ்டம் சேஞ்ச் அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர்கிட்ட. மற்ற சினிமா நடிகர்கள் உள்ள அரசியலுக்கு வரும்போது வழக்கம் போல் அதே திராவிட அரசியல் பேசுவாங்க, லஞ்சத்தை காலி பண்ணுறேன், ஊழலை ஒழிக்கிறேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து புதுசாக ஒரு அரசியல் வந்து கொண்டு வந்தார். சிஸ்டம் சேஞ்சே நம்ம பண்ணணும். அரசியல் மாற்றங்கிறது வேறு ஆட்சி மாற்றம் நடந்தால் இங்கே தமிழ்நாடு மாறிடாது. இங்கே வந்து அடிப்படையாக ஒவ்வொரு துறையிலையுமே இங்கே மாற வேண்டியது நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு கொள்கையை எடுத்து மக்கள்கிட்ட வச்சுட்டு வருவோம். 3 ஆண்டுகளில் நம்ம ஆட்சியில் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நிறைவேற்ற முடியலன்னா நம்மளே ரிசைன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லைங்க, கட்சிக்கு ஒரு தலைவர், ஆட்சிக்கு ஒரு தலைவர்னு வச்சுக்குவோம். அதாவது முதலமைச்சருங்கிறது ஒருத்தர், நான் வந்து கட்சியை நிர்வகிப்பேன். இந்த 2 பேரும் மிக்ஸ் ஆகிக்கக்கூடாது. ஒரு யங்ஸ்டர் தான் இருக்கணும். எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் வந்து எல்லா ஊருக்கும் போய் பார்க்க முடியாது. அப்போ ஒரு யங்ஸ்டர் முதல்வரானால் அவரால் எல்லா இடத்துக்கும் ஓடி ஆடி வேலை செய்ய முடியும். இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசி ஒரு புதுசாக ஒன்று பேசி வந்தாப்புல. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே ஏற்கனவே அது நடக்கலை, அவர் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த மாற்றம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி 2021 டிஎம்கே ஆட்சிக்கு வருது. அதுக்கு பிறகு நம்ம நிறையா யோசிக்கிறோம், இந்த மாற்றங்கிறது யாரால் கொடுக்க முடியும்? கமல் வந்தார், அப்புறம் அவராலையும் முடியலை, மீண்டும் டிஎம்கேலே ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்தாங்க. ஸோ அண்ணாமலை மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இருந்துச்சு, நிறையா அவரை வாட்ச் பண்ணேன். அண்ணாமலையோடைய ஒரு பெரிய ஃபேன். பிஜேபி அவரை ஏன் யூஸ் பண்ணிக்கலங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இப்பயும் இருக்குது. அதன் பிறகு நான் சீமானை ஏன் அப்படியே கொஞ்சம் அப்படியே தள்ளி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, ஒரு சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வரும்போது நம்ம அவரை ஆதரிக்கிறோம், இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் எதிர்த்து நாம் தமிழர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு அப்போலேருந்து பார்த்திங்கன்னா அந்த நாம் தமிழர் மேலே ஒரு ரஜினி சார் ஃபேனாக வந்திருக்கோம். அப்போலேருந்து நம்ம இங்கிட்ட வந்து அவங்கள சீமானை திட்டி வீடியோ போடுவோம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க இடுமான கார்த்தி இவங்கெல்லாம் வந்து
நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களை திட்டி வீடியோ போடுவாங்க. அவங்க வந்து என்னென்னா அவங்களோட கொள்கையில் அவங்க தெளிவாக இருந்தாங்க. என்னென்னா அவங்க ரஜினி சாருக்கு எதிராக எடுத்து வச்சது தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணுங்கிறது நாம் தமிழருடைய கொள்கை. ரஜினி சார் வந்து நான் தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமாக இருக்கிறேன், எனக்கு தமிழ் மக்கள் மேலே பெரிய அன்பு இருக்குது, என்னை வந்து ஏன் ஒதுக்கி பார்க்குறீங்க அப்படின்னு அவர் ஒரு நியாயம் சொன்னார். ஸோ இவங்களுக்கு ஒரு நியாயம் இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரு நியாயம் இருந்தது. ஸோ இந்த 2 நியாயங்களில் எந்த நியாயம் பெருசுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது ரஜினி சார் வந்து அந்த கேமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. என்னுடைய ஹெல்த் இஷ்யூ, அப்புறம் என்னுடைய ரசிகர்களுடைய நலன் எல்லாத்தையும் நான் மைண்டில் வச்சு நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. இப்போ வந்து மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்திருக்கிறாரு. ஸோ விஜயோடைய அரசியலையும் நம்ம ஆரம்பத்தில் அந்த விக்ரவாண்டி விசாலையில் அவர் போட்ட மாநாட்டிலேருந்து இப்போ வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த பக்கம் நாம் தமிழருடைய அரசியலையும் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே வர்றோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து டிவிக்கே விட நாம் தமிழர் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது. ஏன் தெரியுது? பெஸ்ட்டுன்னு சொல்கிறத விட பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனால் என்னென்னா கண்டிப்பாக தமிழ்நாடு தேவையான ஒரு மாற்றமாக சீமான் கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். சீமான் வந்து வெற்றி பெறுவாரா? இன்றைக்கி நாளைக்கு எலெக்ஷன் வந்துச்சுன்னா எப்படியும் ஆட்சி அமைக்க போகிறது திமுக தான், அதிமுக தான். இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் அப்படிங்கிறது இங்கே எல்லார் மைண்ட்லேயுமே ஊறி போயிடுச்சு. இதை மாற்றுறதுக்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆகும். இன்னும் சில தேர்தல்களை நம்ம சந்திக்க வேணும். திடீர்னு ஓவர் நைட்டில் நாளைக்கு சீமான் ஆட்சியை பிடிச்சிருவாரு, 234 தொகுதியில் 200 தொகுதிகளில் வென்று சீமான் ஆட்சி அமைச்சிருவாருன்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. இந்த அரசியல் அந்த அளவுக்கு அப்படி கண்மூடித்தனமாக நம்புகிற ஆள் கிடையாதுன்னா கண்டிப்பாக சீமானால் ஒரு நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜை வாங்கி அவர் எடுத்து வைக்கிற விஷனில் கண்டினியூவாக அவரால் ஸ்டெடியாக நிற்க முடியும்னு நம்புகிறான். அது அவரால் இந்த தேர்தலை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர். இவர் வந்து அரசியலில் ஒரு 15 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா பயணப்பட்டு இருக்காரு. இன்றைக்கி விஜய் அரசியலுக்குள்ளே வந்துட்டு அவர் வந்து மாற்றம்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் எடுத்து வைக்கிறாரு. சீமான் 15 ஆண்டுகளாக மாற்றம்னு சொல்லிட்டு இவர் ஒரு அரசியல் எடுத்து வைக்கிறாரு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் சொல்கிறது ஒரு மாற்று அரசியலாகவே தெரியலை. இது வந்து திமுக அதிமுகவோட அந்த மூணாவது இன்னொரு கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை 10ஓட 11 சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இருக்குது விஜயுடைய அரசியல். எந்த விதத்துலையுமே மாற்று அரசியலுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத கட்சியாக டிவிக்கு இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற அதே திராவிடம் தான் இவங்களும் பேசுகிறாங்க. அதே டெம்ப்ளேட்டான அரசியல், லஞ்சம் ஊழல் இதெல்லாம் ஒழிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதே அந்த எதிர்ப்பு அரசியல்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறோங்கிற அந்த திட்டங்களை சொல்லாமல் இங்கே ஆட்சியில் இருக்கிறவங்கள திட்டி அவங்க ஊழல் செஞ்சாங்க, அவங்க கொள்ளையடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு நான் சேஞ்சாக வந்து நான் தான் மாற்றம் கொடுக்க முடியும்னு சொல்லி பேசக்கூடிய அந்த அரசியலாக இருக்கட்டும். எல்லாத்துக்கும் மேலே அந்த பண்ணையார் மனநிலைன்னு சொல்லுவாங்கள்ல, மேலே நான் இருப்பேன், நீங்களாம் கீழே இருந்து சர்வ் பண்ணணும், எனக்கு நான் வந்து அப்படி கை காட்டுவேன், அந்த வேலையை பாருங்கள், நீங்களாம் அந்த வேலையை பார்க்கணும், இப்படி தான் என்னுடைய ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரியே விஜய் அந்த பனையூர் வீட்டிலே இருந்துக்கிட்டு அவருடைய ஆட்களை வேலை வாங்குறது, அப்புறம் தனி விமானத்தில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விஜயை நம்ம கூட கிட்ட நெருக்கி பார்க்க முடியல. விஜய் நமக்கு கொஞ்சம் அந்நியமாகவே தெரிகிறார். எப்பயுமே ஒரு ஸ்டார் ஹீரோங்க அவர் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு ஸ்டார் ஹீரோ பார்த்தா நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம்ல, நமக்கானவன் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு ஆச்சரியமாக பார்ப்போம்ல, ஒரு பெரிய ஆளுப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்கார் விஜய். நமக்கானவராக தெரியல. ஆனால் சீமானை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, இவர் நமக்கானவருப்பா, நம்மள ஒருத்தருப்பா, நம்ம அந்த தெருவில் பக்கத்து தெருவில் இப்போ தண்ணி வரலன்னா ஃபோன் அடிச்சு அண்ணா எங்கள் வீட்டில் தண்ணி வரல என்னன்னு பாருங்கண்ணா அப்படின்னு ஊருக்குள்ளே சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நபராக இருக்கார் சீமான். ஸோ அந்த விதத்தில் நமக்கு சீமான் வந்து இந்த மாற்று அரசியலில் ஒரு பெஸ்ட்டான தலைவராக தெரிகிறாரு. இன்னொன்று என்ன, நாம் தமிழோடைய அந்த சமரசம் இல்லாத கொள்கை. 15 ஆண்டுகளாக இன்னைக்கு களத்தில் இருக்கிறாங்க. 15 ஆண்டுகளாகவே எந்த கட்சியோட கூட்டணி இல்லை. இன்றைக்கி அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் 8% தனிச்சு நின்று காட்டிட்டாங்க. அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ தொண்டர்கள் பலம் இருக்குது அப்படிங்கிறத காட்டிட்டாங்க. இன்றைக்கி வெறும் 1%, 2%, 0.5% ஓட்டு வச்சிருக்கிற கட்சிகள்லாம் இன்றைக்கி பல கோடி ரூபா வாங்கிக்கிட்டு திமுக அதிமுகவில் கூட்டணி வைக்கிற அளவுக்கு இங்கே வந்து பேரங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது 8.2% ஓட்டை வச்சுருக்கவங்களுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கும் இந்த 2 கட்சிகள்லேருந்து கூட்டணிக்கு வந்தால், எத்தனை தொகுதிகள் கொடுப்பாங்க, எவ்வளோ கோடிகள் கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வாங்காமல் இல்லை நான் அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு நான் என்ன மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொடுக்க முடியும்னா, தனியாக வந்து ஆட்சி அமைச்சா தான் நான் நினச்சதை இங்கே பண்ண முடியும்னு சொல்லிட்டு, நான் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, நான் வெற்றி பெற வரைக்கும் போராடுவேன்னு சொல்லி அந்த கொள்கையை சமரசம் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல. ஸோ அதில் நாம் தமிழர் டிவிக்கை விட ஒருபடி மேலே இருக்குது. ஏன்னா டிவிக்கு உள்ளே வரும்போதே என்ன சொல்கிறாங்க, என் கூட கூட்டணி வாங்க எல்லாரும். யாரை கூப்பிட்றாரு கூட்டணிக்கு? ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் சுரண்டி தின்னு கொளுத்து ஊழல் வழக்கு எல்லா வழக்கையும் சந்திச்சுக்கிட்டு இருக்க கட்சிகளை என் கூட கூட்டணி வாங்கங்கிறாரு. அப்போ நீங்கள் அவங்கள கூட்டணியில் வச்சுக்கிட்டு என்ன மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொடுத்துட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழுந்துச்சு. ஸோ 2வது பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவனுக்கான அழகே வந்து பார்த்தீங்கன்னா துணிச்சலாக எல்லாத்துக்கும் வந்து முதல்ல நிற்கணும். மெயினாக வந்து ஒரு தலைவன் எல்லாரையும் வழிநடத்துகிற வந்து முன்னாடி நிற்கணும். சிப்பாய்களை முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி உட்கார்ந்துருக்க மன்னரை விட சிப்பாய்களுக்கு உதாரணமாக சண்டை போடுற மன்னர்களுக்கு தான் இங்கே வந்து வரலாற்று இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் தமிழ்நாட்டில் நடக்கும்போது சீமான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து கருத்து சொல்கிறாரு. அவருக்கு தப்போ சரியாக அவருடைய கருத்தை முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. 15, 20, 50 பேர் பத்திரிகையாளர் சந்திப்பு சுற்றி நின்று கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு நின்று பதில் சொல்கிறாரு. இன்னும் எதுவும் கேள்வி இருக்கான்னு கேட்குறாரு. அதான் ஹைலைட்டு. ஸோ பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு வீட்டுக்கு போகணுன்னு அவர் நினைக்க மாட்டுறாரு. வேறு எதுவும் கேள்வி இருக்காப்பா,
இல்லை எல்லா கேள்வியும் முடிச்சிட்டிங்களா, அப்போ நான் கிளம்பலாம்ல அப்படி சொல்லிட்டு போகிறாரு சீமான். ஆனால் விஜய் அவர்கள் இன்ன வரைக்கும் கட்சி தொடங்கிட்டு சினிமாவில் நீங்கள் பத்திரிக்கையாளர் சந்திக்கலை, அது ஓகே வேறு விஷயம். ஆனால் அரசியலுக்குள்ளே வந்துட்டு பத்திரிக்கையாளரை சந்திச்சாதானே அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு நான் காமனாக இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஏற்கனவே அண்ணாமலை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற ரீசனே அவருடைய ப்ரெஸ் மீட் பார்த்து தான் நான் ரொம்ப ஃபேனான அவருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்களோ அதை பார்த்து தான் உங்களை நான் ரசிக்க முடியும். சினிமாவில் உங்களை ரசித்தேன், கை தட்டினேன், இன்றைக்கும் உங்கள் படம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆனால் நான் போய் பார்ப்பேன், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் ஒரு தலைவனாக நீங்கள் உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, இந்த பிரச்சனை இஷ்யூவை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்கணும்ல, அதை உங்ககிட்ட நான் பார்க்கவே முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் விஜய் மேலே இருக்குது. ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்போதும் எனக்கு என்டிகே சீமான் பெஸ்ட்டாக தெரியுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நோ கரப்ஷன், டிரான்ஸ்பரண்டான ஒரு நிர்வாகம், இது ரெண்டுமே நாம் தமிழரில் இருக்குது. நாம் தமிழில் இந்த திரள் நிதி திரட்டுறாங்கன்னு அவங்க மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லா கட்சிகளும். திரள் நிதி வாங்கியே கட்சியை ஓட்டுறாங்கப்பா, கோடியாக கொள்ளையடிக்கிறாங்கப்பா அப்படின்னு. ஆனால் அவங்க யார்கிட்டேருந்து எவ்வளோ வாங்குறாங்க, எவ்வளோ அது எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்கங்கிற ஓப்பனான அவங்க ஒரு வெப்சைட் வச்சு அதை எல்லா வருஷமே அதை ஓப்பனாக வந்து அவங்க பொதுமக்களுக்கு காட்டுற வகையில் ரொம்ப ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு டிரான்சாக்ஷனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாண்டும். அதை வந்து இங்கே யாருமே பேச மாட்றாங்க. அவங்க திரள் நிதி வாங்குறாங்க, எல்லார்ட்டையும் பிச்சை எடுக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் கொச்சையாக பேசுகிறாங்க. பட் இந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களுக்கு வரி ஏய்ப்பு செஞ்சதாக இருக்கட்டும், அவர் வெளிநாடுலேருந்து கார் வாங்கினதுக்கு வரி ஏய்ப்பு செஞ்சதாக இருக்கட்டும், அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு கூட இது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 100 கோடிம்பாங்க, 150 கோடிம்பாங்க, அது குறித்து கூட வெளிப்படையாக நமக்கு எந்த செய்தியும் தெரியாது. விஜய் நினச்சா அதை வந்து ஓப்பனாக வெளியிடலாம், நான் இவ்வளோ தான் சம்பளம் வாங்குறேன், இங்கே பாருங்கள் இவ்வளோ வரி கட்டியிருக்கேன் அப்படின்னு. அது கூட அவங்க பண்ண மாட்டாங்க, ஏன்னா நமக்கு தெரியக்கூடாதுன்னே பார்த்துப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது, அது வேற கதை. அது இந்த சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், பிளாக் மணி வாங்குவாங்க, பாதி ஒயிட் மணி வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து ஒரு ஹிட்டனான பேமெண்ட் நடக்குது, இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ இதுவுமே எனக்கு நாம் தமிழில் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க டிவிக்குன்னா, நான் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகள் எல்லாம் தேர்ச்சி பெறவங்களுக்கு 50% பெண்கள், 50% ஆண்கள்னு பணி நியமிப்பேன் அப்படின்னு சொல்லி, அதாவது நான் ஆட்சிக்கு வந்த பிறகு செயல்படுத்துவேங்கிறாரு. ஆனால் இங்கிட்ட சீமான் பார்த்தீங்கன்னா என் ஆட்சி எப்படி இருக்குங்கிறத அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 117 பெண்களுக்கும் 117 ஆண்களுக்கும் அந்த 234 வேட்பாளர்களை ஸ்ப்ளிட் பண்ணி அவர் வந்து வேட்பாளர் தேர்வுலேயே அதை அழகாக காட்டிட்டார். அதாவது என் ஆட்சி இப்படி தான் நடக்கும், பெண்களும் ஆண்களும் சம உரிமையாக தான் இருப்பாங்க, இதை நான் ஆட்சிக்கு வந்து தான் செயல்படுத்தணும், இல்லை ஆட்சிக்கு வரது முடியும் என் கட்சிக்குள்ளேயே இப்படி தான் நான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன், என் கட்சியே இப்படி தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறத ஒரு முன்கூட்டியே காமிக்கிறாரு. ஸோ இந்த விதத்துலையும் நாம் தமிழர் எனக்கு பெஸ்ட்டாக தான் தெரியுது. அதுக்கப்புறம் அவருடைய பொதுக்கூட்ட மேடைகளில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபியை நம்ம அட்டாக் பண்ணுறோங்கிறது இல்லாமல் சீமானவர்கள் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன சேஞ்சு கொடுப்பேன், அது விவசாயத்துலேருந்து அப்புறம் இந்த மணல் கொள்ளையிலேருந்து இயற்கை கொள்ளையடிக்கப்படுறதுலேருந்து எல்லாத்துக்குமே அவர் வந்து அவரால் ஒரு 3-4 மணி நேரம் கண்டினியூவாக பேச முடியுது. அதாவது அவர் மைண்டில் அவர் என்ன திட்டம் வச்சுருக்காரோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கொட்டுது. அவர் மேடையில் 3 மணி நேரம் கண்டினியூவாக அவர் 2 மணி நேரம் பேச முடியுது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறத படிக்கிறதுனால அதிகபட்சம் அவர் 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ரொம்ப ஒரு அவர் முயற்சி பண்ணார்னா 20 நிமிஷம் பேசுகிறார் மேடையில், அவ்வளோதான் அவரால் பேச முடியுது. அந்த 20 நிமிஷத்தில் 17-18 நிமிஷம் வெறும் டிஎம்கே அட்டாக் மட்டும்தான் இருக்குது, 2 நிமிஷம் அவருடைய சொந்த தற்பெருமை இருக்குது, 1 நிமிஷம் மட்டும்தான் அந்த பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை பேசுகிறாரு. இது எந்த அளவுக்கு நமக்கு மாற்றத்துக்கு உதவும் அப்படின்னு எனக்கு புரியலை. ஒரு கட்சியை திட்டியே இன்னொரு கட்சி வளருது அப்படின்னா அது இங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த விதத்தில் பயன்பெறும்? டிவிகே மேலே நீங்கள் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள போய் கேட்டிங்களா டிஎம்கேவை, ஏடிஎம்கே போய் கேட்டிங்களா ஏன் விஜய் நான் வரி கட்டலை அப்படின்னு கேட்டால், அங்கே பார்த்தீங்களா உதயநா மேலே வரி கட்டாத வழக்கு இருக்குது, இங்கிட்டு பார்த்தீங்களா எடப்பாடி மேலே ஒரு வரி கட்டாத வழக்கு இருக்குது அப்படிம்பாங்க. அவங்க சரியில்லைன்னு தான்ப்பா நீங்கள் 3ஆவது மாற்றம்னு வர்றீங்க, அதனால தான் உங்களை பார்த்து கேட்குறோம். அப்போ அவங்க பண்ணதே நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு மாற்றம்னு இருக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க தானே சொல்லுது. ஸோ இந்த விதத்தில் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் மேலேயோ அந்த கட்சி மேலேயோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ஊழலோ ஒரு பிளாக் மணி ஒரு வரி ஏய்ப்போ எதுவுமே இல்லை. 15 ஆண்டுகளாக அவங்க இந்த கரப்ஷன்லாம் இல்லாமல் ஒரு கட்சியை ஒரு டிரான்ஸ்பரண்டாக நான் சொன்ன மாதிரி நடத்திட்டு வர்றாங்க. ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்போதும் நமக்கு நாம் தமிழர் டிவிக்கோட பெட்டராக தெரியுறாங்க. ஃபைனலாக சொல்லணும்னா இவங்க அரசியல்படுத்தப்பட்ட தொண்டர்கள், இவங்க ஆட்சிக்கு வந்தாலோ இல்லை ஒரு எதிர்கட்சி ஆனாலோ இவங்களால ஒரு நல்ல அரசியலை முன்னெடுக்க முடியும். இவங்க வெறும் சினிமா நடிகருடைய ரசிகர்கள். அது ரெண்டுக்குமே நீங்கள் இடையில் நடந்த மாநாட்டிலே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து நாற்காலிகள் போடப்பட்டால் சூறையாடப்படுது, அங்கே நாற்காலிகள் மீட்டிங் முடிஞ்சுன்னா அவங்க எடுத்து அடிக்க வச்சுட்டு போகிறாங்க. 1,00,000 பேர் கூடுற இடத்துல விஜயை பார்க்குறதுக்கு முண்டி அடித்து போய் ஒரு 40 பேர் உயிரே விடுறாங்க. இங்கிட்டு 3,00,000 பேர் கூடுறாங்க. யாரும் சீமானை நெருங்கி போய் அவர் தொடரணும்லாம் நினைக்கல. அவர் என்ன பேசினார்னு கேட்கறதுக்காக உட்காந்து கேட்டுட்டு போகிறாங்க. எல்லாத்தையுமே 2 நாள் முன்னாடி அந்த வேலூரில் நடந்த வேலூரில் விஜய் பேசின வீடியோவை பார்த்தேன். அதில் ஃபைனலாக அவர் என்ன சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி பத்திரமா சென்னைக்கு போகணும், 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும், தயவு செஞ்சு என் வண்டியை ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படிங்கிற ரீதியில் அவர் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. என் நண்பர்களே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் திருப்பி இங்கிருந்து நான் 4 hours சென்னைக்கு போகணும். தயவு செஞ்சு யாரும்
என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்ல வராதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஆனால் இங்கிட்டு சீமான் என்ன சொல்கிறாருன்னா, என்னை பார்க்க வந்து இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க தூரமாக, எல்லோரும் பத்திரமா போங்க, நீங்கள் போயிட்டீங்கன்னு செய்தி கிடைச்சாதான் நான் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அவங்களோட தொண்டர்கள் மேலேயே. ஸோ இந்த பாயிண்டெல்லாம் நானாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அரசியல் மூலையை வச்சு டிவிகே பெஸ்ட்டாக என்டிகே பெஸ்ட்டான்னு பார்க்கும்போது எனக்கு டிவிகேவோட என்டிகே பெஸ்ட்டாக இருக்காங்க. அதனால தான் நான் வந்து என்டிகேக்கு சில நேரங்களில் ஆதரவாக வீடியோக்கள் போடுறேனே தவிர நான் வந்து என்டிகேவுடைய உறுப்பினரோ இல்லை சீமானுடைய ஆதரவாளர்லாம் கிடையாது. 2026 தேர்தலுக்கு பிறகு வழக்கம் போல் நம்ம சினிமா நியூஸ் தான் பேச போகிறோம். நமக்கு நல்லாவே தெரியும் மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறது டிஎம்கேவோ இல்லை ஏடிஎம்கேவோ தான் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கட்சியோட ஐடி விங்கில் நம்ம போயிட்டு சேர்ந்துட்டு ஜாலியாக பணம் வாங்கிட்டு வேலை பார்க்க முடியும். பட் அதில் நமக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. எல்லாரும் மாதிரியும் மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு காமனான ஆள் தான் நான். ஆனால் அந்த மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து 15 ஆண்டுகளாக களத்தில் நின்று உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி மாற்றம்னு சொல்லிட்டு ஒரு போலி மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த டிஎம்கேல 3ஆவதாக ஒருத்தன் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை தான் நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாற்றமே கிடையாது. அது என்னத்த விதத்தில் மாற்றம்னு தெரியல. மாற்றம்னு சொல்லிட்டு வந்து இந்த கட்சியுடைய இத்தனை வருட உழைப்பை வந்து வீணடிக்கிற மாதிரி இவங்க ஒன்று செய்கிறாங்களே, அப்போ அதுக்கு நம்ம ஒரு எதிர்த்தாக்குதல் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். நான் என்டிகே நாம் தமிழரில் உறுப்பினரும் கிடையாது, சீமானுடைய சப்போர்ட்டரும் கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகமாக நாம் தமிழரா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு நாம் தமிழர் எல்லா விதத்துலையும் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தமிழக வெற்றி கழக பாய்ஸோட சண்டை போட்டு நாம் தமிழர் எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் நான். பட் எப்பயும் போல் நம்ம சேனலில் சினிமா நியூஸும் வரும். பட் இப்போ அடுத்த 2 மாதங்கள் அரசியலுங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு இப்போ எல்லா சேனலும் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நான் மட்டும் அந்த தனியாக போன பெங்குயின் மாதிரி சினிமா நியூஸ் பேசிக்கிட்டு இருந்தேன்னா நீங்களும் பார்க்க மாட்டீங்க, நானும் வீடியோ போகிறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் இருக்கும். சினிமாவை பற்றி நல்ல செய்திகள் வந்தாலும் பேசுவோம், அதே நேரத்தில் அரசியலில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் பேசுவோம். ஸோ உங்களுடைய ஆதரவு நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வீடியோ நான் மூடுறேன். இந்த விளக்கம் வந்து போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.